இங்கேயும் அப்படி தானே பிரச்சனை ஆச்சு. 2 பேரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கே வாங்கினா 12 தோட்டத்தில் வாங்கினா அப்போ தான் பிரச்சனை கிளாஷ் ஆகுது. அது கொஞ்சம் கம்யூனல் வேறு, எல்லாத்துலேயும் ஜாதி வந்துடுது தம்பி பின்னாடி. கொலை பண்ணுறவங்கள்ட்ட ஏது காசு இருக்காது. ஸ்டீமுக்கு வந்தாலும் கொலையே பண்ணுறாங்க. ஏன்னா அது அடுத்த கட்ட ஜெனரேஷனை கெடுக்குது இல்லை. அதை பெருசாக கூலிக்கு கொலை பண்ணுறதை நான் விரும்புறதில்லை. உனக்கு பக்கனா போய் வெட்டிக்க ஏதாச்சும் பண்ணிக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எடுத்துக்கோ. யாரோ ஒருத்தர் காசுக்கு வாங்கிட்டு எப்படி திரும்பி வெட்டுறது ஒருத்தர் மாக்குன்னு மிச்சமாக இருக்கா இல்லையா? லாஜிக்கலி இது எனக்கு பிடிக்கல. அது அப்போ பக்கனா அவன் எதாவது பண்ணிட்டு போட்டோம். நம்ம ஏன் வெட்டணும்? ஒரு சொசைட்டி விஷன் ஒன்று இருக்கணும். நான் பேசுகிறதா இருக்கட்டும், க்ரைமாக இருக்கட்டும். க்ரைம்லாம் பேசி என்ன தம்பி, எந்த குற்றத்தையும் நான் ஊக்குவிக்கவில்லை. நீ இப்படியெல்லாம் பண்ணினா இப்படி அழிஞ்சு போவேன், இப்படியெல்லாம் பண்ணி பாழா போவேன், உன்னை கொலை பண்ணிடுவான், உன்னை போலீஸ் சுட்டுருவோம். கல்லை குடிச்சிட்டு எங்கேயும் ஓட விட முடியாது. வேணா வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஓய்வு தூக்கம் தான், பழைய கஞ்சி மாரி தான். அது அதை ரெகுலேட் பண்ணணும் இல்லைங்க. அதே மெஜாரிட்டியாக இருக்கிறாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தங்க எனக்கு. நாடார் சமுதாய மக்கள் வந்து பெரும்பான்மை உள்ளவர்கள் தென் மாவட்டங்களில். தேவர் சமுதாய மக்கள், நாடார் சமுதாய மக்கள், தேவேந்திர குல சமுதாய மக்கள் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் தென் மாவட்டத்தில். ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வச்சுங்க மெஜாரிட்டி. ஆனால் அவங்களுக்கான பூர்வீக ட்ரெடிஷ்னல் தொழில் இல்லாமல் அவங்க எப்படி வாழ முடியும், சர்வே பண்ண முடியும்? இந்த பனைத்தொழில் கொடுத்தா தானங்க அதுலேருந்து கருப்பட்டி காய்க்க முடியும். அதுலேருந்து வர்றது பனைமரம் வந்து சாகர தருதி காசு தர்றது பனைமரம். ஒரு பொருள் கூட அதில் வீண் போகவே போகாது, காசாகும். அதை செஞ்சால் தானங்க அவங்க நல்லா இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். சொந்த ஊரில் என் குல தொழிலாம் அழிச்சு விட்டிங்கன்னா நான் எங்கே போய் வாடுறது? எங்கே போனால் வெளிநாடு தான் போகணும், வளைகுடா நாடுகளில் போய் கஷ்டப்படணும். இருக்கிற இடத்துல தொழிலை ரெடி பண்ணி கொடுங்க. பணத்தொழில் என்ன ஆகிட போகுது? நீங்கள் குடிக்கிற சாராயத்தை குடிச்சு தான் டெய்லி ஆக்சிடென்ட் ஆகி சாகுறான், டெய்லி எல்லாம் மஞ்சக்கம்பளில் சாகுறானா சாவலையா சொல்லுங்கள், நியாயமாக பேச சாகுறாங்க. அப்புறம் இது குவார்டர் விலை கூட இருக்குன்னா கஞ்சா வாங்கி குடிக்கிறான். 1000 ரூபாய் கஞ்சா வாங்கினா 10 பேர் குடிக்கலாம். ஆளுக்கு ஒரு டோப் அடிப்பான், அது பேர் ஜாயிண்ட் அடிப்பான். ஆனால் 10 பேர் குடிக்கிறது 1000 ரூபா பத்தாது இல்லை. ஒரு ஆள் குறைஞ்சது 500 ரூபாய்க்கு குடிப்பாங்கல்ல. 5000 ரூபா வேணும் தம்பி 10 பேர் குடிக்கணும்னா. விலை வயசு இது கம்மியாக இருக்குது. தண்ணி அடிக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. ஒரு இடம் வேணும், ஸ்பேஸ் வேணும், வயிறு வேணும், சைடிஷ் வேணும். ஆனால் கஞ்சா அடிக்கிறது எதுவுமே தேவையில்லை. அப்போ அடுத்த போதைக்கு நகர்றான்ல அவன். சொல்யூஷன் வரைக்கும் எடுத்துன்னு செத்து போனாங்களே தம்பி கோவிட்ல. நம்மளே கொடுத்துட வேண்டியதான் எல்லாத்தையும். கல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லா ஊர்கள்லையும் இருக்குது, எங்கள் ஊர்களையும் கட்டியிருப்பாங்க. ஆனால் சொந்தத்துக்கு பயன்படுத்துவோம், விற்கக்கூடாது. நாட் சேல்ஸ், நாட் ஃபார் சேல்ஸ். நம்ம சொந்தத்துக்கு. அந்த ஏரி போடுறாருல பனைமரம் ஏறுறது எல்லாரும் ஏற முடியாது. நீங்கள் ஏறுவீங்களா? நான் ஏறுவேன் பனைமரம், நல்லாவே ஏறுவேன். இப்போ முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த லீவில் போய் தான் நான் அதோட சுலபமாக வந்துட்டேன். பனங்காய் கீழே வந்து தென்னை ஏறிடலாம். அதில் பிளாச்சி இருக்காது, அதில் சின்ன சின்ன ரிப் இருக்கும். தென்னை மரத்தில் ஒரு ரிப் இருக்கும், ஒரு ரிப்பில் இருந்து. ஆனால் பனைமரத்தில் ரிப் இருக்காது. பனைமரத்தை மேலே போய் தாவணும். மேலே தாவக்குள்ளதான் தேள் தெரியும், பள்ளி தெரியும், பூரா தெரியும், கடிச்சு விட்டுறலாம், கதண்டு கலைஞ்சிரும். அவ்வளோ ஆபத்து அது. பனைமரம் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பயிற்சி தான், அது ஒரு உடம்பு ஆரோக்கியம் தான். கைக்கு நல்லா மசில்ஸாக நல்லா இருக்கும். அப்போ எங்கள் ஊரில் வந்து இறக்குறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சாப்பிட எடுத்துப்பாங்க. வீட்டுக்காரவங்க யார் மரத்துக்காரங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க மரத்துக்காரவங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை. இப்போ இங்கேயும் அப்படி தானே பிரச்சனை ஆச்சு. 2 பேரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கே வாங்கினா 12 தோட்டத்தில் வாங்கினா அப்போ தான் பிரச்சனை கிளாஷ் ஆகுது. அது கொஞ்சம் கம்யூனல் வேறு, எல்லாத்துலேயும் ஜாதி வந்துடுது தம்பி பின்னாடி. ஐயோ நீங்கள் வேறு பேசுகிற நம்மளே என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டை அடிச்சிரும் போல இருக்கு அவங்களுக்கு. என்ன யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. எனக்கு ஒரு கம்யூனிட்டி இல்லாமல் இருக்கும் இல்லை, உண்மையில தான் சொல்கிறேன். என்ன அந்த பாடுபடுறாங்க. ஒரு வீடியோவில் அவங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா அவங்க கம்யூனல் என்ன எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்துச்சுன்னா வேற ஜாதி சொல்கிறாங்க. இந்த ஜாதி இல்லையா, நான் மனித ஜாதி வழக்கு மனித ஜாதி, அவ்வளோதான். உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும். மணிகண்டன் வீட்டில் வலிச்சாலும் எனக்கு வலிக்குது, எசகிராஜா வீட்டில் வலிச்சாலும் எனக்கு வலிக்குது.
மொத்தத்தில் உயிர் வலிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு நான் பேசுகிறவன். நான் வந்து வள்ளலாரை வணங்குறவன், என் வள்ளுவனை வணங்குறவன். என் ஜாதி வேணா வள்ளுவர் ஜாதி, திருவள்ளுவர் ஜாதின்னு சொல்லிங்க. பெருமையாக இருக்குது எனக்கு. இல்லை நான் உண்மையிலே ரொம்ப ஐடியாலஜியோடு இருக்கேன். திருவள்ளுவருக்கு என்று தனியாக ஒரு இயக்க மூமெண்ட்டை ஆரம்பிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அன்பு குறைஞ்சி போச்சு இந்த உலகத்தில். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு தான் இங்கே வேணும் இந்த உலகத்துக்கு. போலீஸ்காரங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், பப்ளிக்கோட கொஞ்சம் பொலைட்டாக போங்க. எவ்வளோதான் உங்களை நாங்கள் முட்டு தூக்குறது, போலீஸுக்கு முடியலை, ரப்ஸே இருக்குங்க. அப்போ பப்ளிக்கோட கொஞ்சம் பொலைட்டாக போங்க. யார் நம்ம நாட்டு மக்கள் தானேங்க. வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க தம்பி உட்காரு தம்பி, என்ன வேலை தம்பி, என்ன வந்தீங்க, இந்த மாதிரி அவன் அடிச்சு விட்டான், யார் சொந்தக்கார பையன் தானே, சரி விசாரிப்போம் தம்பி, அப்புறம் என்ன செய்தி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுங்களா. இப்போ என்ன கெட்டு போச்சு, எல்லாம் சமாதானமாக போனால் இப்போ உங்களுக்கு வழக்கு தம்பி, அதை நம்பியெல்லாம் நம்ம இல்லை தம்பி. அப்படி தம்பி, அது ரொம்ப தவறான பார்வை. இது இல்ல ஒரு சிலர் யோசிப்பாங்களே, நீ இது ரொம்ப தவறு. இந்த வழக்கறிஞர் இந்த வக்கீல் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் பேச்சு பேசுறாரு. இல்ல ஒரு சிலர் யோசிப்பாங்களே, அதை நான் இது இல்லாமே நல்ல நிலைமையில இருக்கிறேன். நான் வெளிப்படையாக சொன்னா அதான் உண்மை. நான் வக்கீல் கேஸ் நடத்தி காசு வாங்கி அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. நான் ரொம்ப ஓடு மீனோட ஒரு மீன் வர வாடி இருக்குவான் கொக்கு. நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. எனக்கு தேவையானது சோர்ஸ் இருக்கும். இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டா தான் நான் வாழ்வேன்னு சொல்றது ரொம்ப தவறான லாஜிக். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இது மாதிரி வந்து சமாதானமாக போங்க அப்படிங்கும்போது கீழே வந்து உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நோ, அவங்க திட்டுறதை பற்றி ஐ டோன்ட் கேர். நான் பற்றி நான் கவலை என்னைக்கப்பட்டதில்லை. நேரில் திட்டினாலாம் கவலைப்பட மாட்டேன். உன்னிடம் இருப்பது என்னிடம் தருகிறாய், என்னிடம் அன்பு இருக்கிறது வாங்கிக்கோன்னு நினைக்கிறாள் தான். அதாவது வக்கீல் தொழில்னா சண்டை போட்டால் தான் வக்கீல், கொலை பண்ணா தான் வக்கீல் நினைக்கிறேன். ரொம்ப தப்பு. அவங்கள்ட்ட கையில் காசு இருக்காது. கொலை பண்ணுறவங்கள்ட்ட ஏது காசு இருக்காது. ஸ்டீவுக்கு வந்தால் கொலையே பண்ணுறாங்க. ஒரு அழகாக லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு 50 கோடி ரூபா சொத்து, 200 கோடி ரூபா சொத்தெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் பிரச்சனையோட இருக்கும். பிரச்சனையை பூரா சிக்கல் எடுக்கணும். அதுதான் வேலையே எனக்கு, சிக்கல் எடுக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி 200 கோடி இருக்குன்னா அதுக்கு இருப்பாங்க 100 ஓனர் இருப்பாங்க. அப்படியே 200 கோடி அள்ளி பாக்கெட்டில் போட்டு வந்துட முடியாது. நீங்கள் ஒரே நாளில் 100 ஓனர் இருப்பாங்க. 100 ஓனர் இடியாப்பச்சை கிளம்பி வெட்டணும். நான் வெட்டணும். எங்கேயோ போட்ட கேஸு கிடக்கும். 97 போட்ட கேஸு, 85 போட்ட கேஸுன்னு ஏதோ ஒன்று ஆர்டர் ஆகி கிடக்கும். அது எல்லாத்தையும் பேக் பண்ணலாம், கலெக்ட் பண்ணிட்டு வந்து அது ஒரு சிக்கலாக வெட்டிங்கன்னா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையில் உங்களுக்கு தொகை கிடைக்கும். வாழாதம்பி வழி இல்லை, நிறைய வழி இருக்கு. நான் சில விஷயங்களை என்டர்டைன் பண்ணுறதே கிடையாது. கூலிப்பட கொலை என்டர்டைன் பண்ண மாட்டேன். பவுடர் கேஸை என்டர்டைன் பண்ண மாட்டேன். ஏன்னா பவுடர் வந்து ஒரு சொசைட்டியை கெடுத்துரும். பவுடர்னா போதை பவுடர், கொக்கைன், மெத்தமெட்டின், மெத்து, ஸ்டாம்ப் இதெல்லாம் விரும்புறதில்லை. அதை பற்றி அந்த கேஸ் எடுக்கிறதில்ல. பாருங்க, சூட்டபிளாக பாருங்க. ஏன்னா அது அடுத்த கட்ட ஜெனரேஷனை கெடுக்குது இல்லை. அதை பெருசாக கூலி கொலை பண்ணுறதை நான் விரும்புறதில்லை. உனக்கு பார்க்கறா போய் வெட்டிக்க, ஏதாச்சும் பண்ணிக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எடுத்துக்கோ. யாரோ ஒருத்தர் காசுக்கு வாங்கிட்டு எப்படி திரும்பி வெட்டுறது ஒருத்தர் மாக்குன்னு மிச்சமாக இருக்கா இல்லையா? லாஜிக்கலி இது எனக்கு பிடிக்கல. அது அப்போ பகடா அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம ஏன் வெட்டணும்? அதுவும் காலைல வாக்கிங் போகிறோம், நிராயுத பணியார் கூட வந்து வெட்டுறதுல என்ன இருக்குது வீரம்? அவன்கிட்ட ஒரு கத்தியை கூட நீ ஒரு கத்திச்சு வெட்டி பார்ப்போம். அது கொஞ்சம் வீரமாக இருக்குமா இல்லையா? ஆயுதம் இல்லாமல் நிற்கிறவனை போய் அட்டாக் பண்ணுறது என்ன இருக்குது? ரெண்டுமே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. குடும்ப நல வழக்குகளில் வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன். புருஷன் முன்னாடியே தான் வரணும். ஒரு வாட்டி பேசிடுவேன். பேசிட்டு அது சூட் ஆகும், உங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னா ஒரு 3 மாதத்தில் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா என் கிளைண்ட் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் எந்த குடும்பத்தையும் பாழாக்கல. என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? என் சேனல் டவுன் பஸ்ஸுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் தம்பி, மெட்ராஸ் டவுன் பஸ்ன்னு. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருமே என் கிளைண்ட்டு தான். என்னால் ஏதோ ஒரு வழியில் அவங்க ஆதாயம் அடைந்திருப்பார்கள், நல்லது நடந்திருக்கும். அதை என்ன செய்வேன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். செட் ஆகாதுன்னா ஒன்று இவங்க அவங்கள கடிச்சு விட்ருவாங்க, அவங்களை கடிச்சிடுவாங்க, கொலை பண்ணுவாங்க, கூலிப்படி வச்சுன்னா வேண்டாம், பிரிஞ்சிருங்க, கையெழுத்து போடுங்க, மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன், ZNB போட்டு வாங்கி கொடுத்துருவோம். இருவரும் மனமொத்து பிரிஞ்சு போகணும். அந்த ஆர்டர் காப்பி கொடுக்கல சொல்லுவேன், என்னைக்கு நீங்கள் சேரனாலும் என்னைய கால் பண்ணுங்க, 2 பேரில் யாருமே கான்டாக்ட் பண்ண, இன்னொருத்தரோட பேசி சேர்த்து வைக்கிறேன். இது என்னோட தாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஏன்னா நான் தொழில் கற்றுக்கிட்டேன். என் குருநாதர் அப்படிப்பட்டவர். சென்னையில் பிக் அட்வொகேட், அவர் பிக் ஷாட்டு. இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு சண்டை போடுறதுனால காசு வந்துடுறதுலாம் தப்பு. அந்த பார்வையே வழக்கறிஞர் மேலே விழுந்துட்டுங்க. அதே நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இக்னோர் பண்ணணும். அது ஒரு ஆப்டான பார்வை கிடையாது சமுதாயத்து மேலே. ஒரு சொசைட்டி விஷன் ஒன்று இருக்கணும். நான் பேசுகிறதா இருக்கட்டும், க்ரைமாக இருக்கட்டும். க்ரைம்லாம் பேசி என்ன தம்பி, எந்த குற்றத்தையும் நான் ஊக்குவிக்கவில்லை. நீ இப்படியெல்லாம் பண்ணினா இப்படி அழிஞ்சு போவ, இப்படியெல்லாம் பண்ணா பாழா போவ, உன்னை கொலை பண்ணுவான், உன்னை போலீஸ் சுட்டுரும், இது சொல்லுவேன். அப்படியே முதல்ல கிரைம் சொல்லிடுவேன், அப்புறம் நேரேட் பண்ணி கொடுப்பேன். இதை பண்ணாத, பண்ணினா இப்படி ஆகிடும். கடனாளி ஆகிட்டே அடைக்கிறது வழி சொல்கிறேன், தற்கொலை பண்ணிக்காத, கடனை அடை. ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டல,
அதுதான் பாப்பா எல்லாரும் கூப்பினாங்க. நான் என்ன சொன்னேன், இது மாதிரி மற்றவங்க பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறேன். நடந்ததை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கண்ணாடி இருக்கு, உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது தான். அடுத்த கண்ணாடியாவது பத்திரமா வச்சுக்கணும்ல. உடஞ்சதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இழந்த பிறகு எதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. அது இருக்கக்குள்ள அதோட அருமை தெரியறதில்லை. நம்மளோட உயிர், நம்மளோட மானம், மரியாதை, சுய கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் இழந்த பிறகுதான் தெரிஞ்சு இளமை, ஆரோக்கியம், வம்பு, வழக்கு, ஆக்சிடென்ட், கை கால் போகிறது இதெல்லாம் இழந்த பிறகுதான் உணர்வாய். இருக்கும்போது அதன் அருமை தெரியாது. இந்த செல்லு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எத்தனை மணி நேரம் உழைச்சிருக்கோம், நிறைய உழைச்சிருக்கோம், நிறைய சம்பாதிச்சிருக்கோம். ரொம்ப என்னோட இருந்திருக்கும். சும்மா ஒரு வாக்கியங்களை தவறி விட்டது, செல்லு ப்ரோக் ஆகிட்டு. அதுக்கு மேலே வேற ஒரு செல்லு வாங்குகிறோம். அந்த ப்ரோக் ஆனதுலேருந்து அந்த செல்லு வாங்குறதுக்குள்ளே ஃபோன் வருது, எதுவுமே எடுக்க முடியல, டிஸ்பிளே ஆன் ஆகல. அதுக்கு இடையில நான் பட்ட பாடு இருக்குல்ல, ஏன்னா என் ஃபோன் ரிங் ஆகணும்னு எடுத்துருவேன். அப்புறம் பட்ட பாடு இருக்குல்ல, என்ன சொல்ல முடியும், நான் எடுக்கலையே, ஃபோன் எடுக்கலையேன்னு. அது இருக்கக்குள்ள அதோட சந்தோஷம் தெரியாது. மனிதனுக்கு ஒன்று சொல்கிறேன், சந்தோஷங்கிறது அனுபவிக்கல தெரியாது, இதுதான் ஹாப்பியான்னு. அதை இழந்த பிறகே தெரியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.